திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோயில் கிரிவல பாதையில் கடந்த 2 மாதமாக தனியார் வாகனங்கள் அனுமதிக்கப்படுவதில்லை. 3 கிலோமீட்டர் தூரம் கொண்ட கிரிவல பாதையில் பக்தர்கள் நடந்து சென்று முருகனை தரிசிக்க மலை மீது செல்கின்றனர். மேலும் குழந்தைகள், முதியோர், மாற்றுத்திறனாளி பக்தர்கள் வசதிக்காக கோவில் நிர்வாகம் சார்பில் பேட்டரி கார்கள், பேட்டரி பேருந்துகள் மற்றும் ஒரு மினி பேருந்து ஆகியவை இலவசமாக இயக்கப்படுகிறது. இந்த நிலையில் பக்தர்கள் கிரிவல பாதையில் எளிதாக சென்று வர பழனியை சேர்ந்த ஜவஹர் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனம் சார்பில் 26 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பேருந்து ஒன்றை பழனி கோவிலுக்கு நன்கொடையாக வழங்கியுள்ளனர். பழனி அடிவாரத்தில் உள்ள பாத விநாயகர் கோயில் முன்பு புதிய பேருந்துக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. தொடர்ந்து பழனி கோயில் இணை ஆணையர் மாரிமுத்து பேருந்தை பெற்றுக்கொண்டார். பக்தர்களின் வசதிக்காக கிரிவல பாதையில் இந்த பேருந்து இலவசமாக இயக்கப்பட உள்ளது. நடத்தப்படும் 3 பொருட்கள் தேங்காய் 1, வாழைப்பழம்